ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட முதல் ஹாப்பி நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு வீடியோவை நம்ம நேற்று தான் போட்டோம். அந்த வீடியோ போட்ட உடனே நமக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது நேச்சுரலாக அவங்க எப்படி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அது ரொம்ப சந்தோஷமாகவும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த சூப்பரான மோட்டிவேஷனல் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி பற்றி தான். அந்த சிஸ்டர் வந்து அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கக்கா, நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும், ஸோ கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பராக நம்ம சிஸ்டர் ஃபாலோ பண்ணி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆனதுக்கான அந்த டிப்ஸை தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டருக்கு நியூ இயர் விஷஸும் சொல்லிவிட்டு இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஆரோக்கியமான நீண்ட ஆயுளோட குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் சிஸ், எனக்கு மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆகுது. 1 இயருக்கு முன்னாடி உங்கள் சேனல் பார்த்து நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன். இப்போ நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். 8 வருஷம் கழித்து அவங்க இப்போது நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஆனால் இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமாக அவங்க பொறுமையாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நானும் எல்லார்கிட்டையுமே சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, எந்த விஷயத்துலையுமே சட்டுப்புட்டுன்னு ஒரு மாதம் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, இல்லை 2 மாதம் ட்ரை பண்ணேன், ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது இல்லை. நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் சில விஷயங்களை தொடர்ந்து நம்ம முழு நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அது சக்ஸஸ் ஆகும். இப்போ நம்ம சிஸ்டருக்கு வந்து 8 வருஷம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. 8 வருஷமாக ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, அதுக்கான அறிகுறியும் இல்லை. ஆனால் அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறது 1 மாதத்துலேயும் 2 மாதத்துலேயும் நடந்துராது. நிச்சயமாக மினிமம் 1 வருஷமாவது தேவைப்படும். ஸோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று 38th டே செக் பண்ணேன், டபுள் லைன். அதை பார்க்கும்போது இதை வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது பார்த்துட மாட்டோமான்னு நினச்ச நேரம் நிறைய இருக்குது. நேற்று டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து 38 நாள்லேயே செக் பண்ணி டபுள் லைன் வந்திருக்கு. இந்த லைன் வந்து வராதான்னு அவங்க 8 வருஷமாக ஏங்கிட்டு இருந்திருக்காங்க. டாக்டர்கிட்டையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லியிருக்காங்க. வெந்தய டீ, க்ளோ வாட்டர், கருப்பு எள்ளு ஒரு 3 மந்த், சீட் சைக்கிளிங் 3 மந்த், கருப்பு எள்ளு அண்ட் ஃப்ளாக்ஸ் சீடு சேர்ந்து 14 டேஸ் ஓவலேஷன் வரைக்கும், உளுந்து களி ஓவலேஷனுக்குள்ளே ஒரு 5 டேஸ் சாப்பிட்டேன். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெந்தய டீ, க்ளோ வாட்டர் எடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நிறைய பேருக்கு பலன் தந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது ரெண்டும். இது வந்து யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இதில் வந்து வெந்தய டீ உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சரி பண்ணும். க்ளோ வாட்டர் உங்களுக்கு கருமுட்டை நல்லா வளர்கிறதுக்கும் குவாலிட்டியாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்து பாருங்கள், அவங்க ரொம்ப சூப்பரான ஒரு ரெமெடி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கருப்பு எள்ளு ஒரு 3 மாதம் எடுத்திருக்காங்க. எள்ளு அப்படின்னாலே நிச்சயமாக எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் இந்த சிஸ்டர் பாருங்கள், 8 வருஷமாக தள்ளி போயிருந்தப்போ கூட நம்பிக்கையோட 3 மாதம் எள்ளு மட்டுமே எடுத்திருந்திருக்காங்க. ஸோ எள்ளு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். எள்ளில் வந்து பெண்களோட கர்ப்பப்பைக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி எள்ளு வந்து கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் ஆக்கும், கருமுட்டையோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும், கருமுட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தாலே அவங்களுக்கு கர்ப்பமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கருமுட்டை வளர்ச்சியையும் இந்த கருப்பு எள்ளு அப்படிங்கிறது தூண்டும். ஸோ இதை வந்து சிஸ்டர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சீட் சைக்கிளிங் 3 மந்த்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த சீட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு தான் நம்மளும் எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லிகிட்ருக்கோம். அதுலேயும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சீட் சைக்கிளிங்காக கூட நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த 4 சீட்ஸும் இல்லைனாலும் அதில் ஒரு 2-3 சீட்ஸ், அதாவது ஒரு ஃப்ளாக்ஸ் சீடு, பூசணி விதை, இந்த மாதிரி மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அது வந்து சீட் சைக்கிளிங்காக இல்லாமல் ஃபுல் மந்த்துமே நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து சீட்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு நல்லது. நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் சரியாகும், வெயிட்டை மேனேஜ் பண்ணும். அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளோட கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும். இது சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கருப்பு எள்ளு அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட் ரெண்டும் சேர்த்து 40 டேஸ் ஓவலேஷன் வரைக்கும் எடுத்திருக்காங்க. உளுந்து களி ஓவலேஷனுக்குள்ளே ஒரு 5 டேஸ் சாப்பிட்ருக்காங்க. அதாவது நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம்,
கர்ப்பப்பை நல்லா பலப்படணும் அப்படின்னா உளுந்தங்களி அது சம்மந்தப்பட்ட உணவுகளை நிறைய எடுத்துக்கிறது நல்லது. அதுலேயும் முக்கியமாக தோல் உளுந்து அதை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்புறம் சஷ்டி விரதம் இருந்தேன், கண்டினியூவாக இல்லை, பட் அந்த முருகன் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி ஏற்றிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அவமானப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நானும் என் கணவரும் என் ஹஸ்பண்டும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியல, பட் இப்போ ரொம்ப ஹாப்பி, கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணேன் சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே இந்த நம்பிக்கையும் இந்த விடாமுயற்சியும் தான் எப்போவுமே நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ இந்த ப்ரெக்னன்சி இந்த ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. நமக்கு ரொம்ப பொறுமை வேணும், அதே சமயத்தில் நம்பிக்கையும் வேணும், மனசை விட்டுறக்கூடாது. அப்படி நம்ம முழு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும்போது நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும். அவங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் நம்பிக்கையை விட்டுறாதீங்க, நல்லதே நடக்கும். இதை கண்டிப்பாக மோட்டிவேஷன் வீடியோவில் போடுங்க சிஸ். நம்ம சிஸ் எல்லாருக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஹார்ட் பீட் வரல, 10 days கழித்து வர சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்கள் என் பாப்பாக்காக. பாப்பா பிறந்ததும் கண்டிப்பாக என்ன பாப்பான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஹார்ட் பீட் வந்துடும், எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் கவலையே படாதீங்க. நிச்சயமாக நல்லபடியாக உங்களுக்கு குழந்தை பிறப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசை மட்டும் என்றைக்குமே விடவே கூடாது, முழு நம்பிக்கையோடு ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம சிஸ்டர் பார்த்திங்கன்னா பெருசாக தேடி தேடி கஷ்டப்பட்டு அந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரியான டிப்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணலை. ஆனால் அவங்களுக்கு 8 வருஷமாக தள்ளி போயிருந்திருக்கு. எந்த விஷயத்தினாலேயுமே நடக்காத ஒரு விஷயம் அவங்க ஃபாலோ பண்ண இந்த சிம்பிளான சில டிப்ஸ்னால நடந்திருக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தாலே தெரியும். வெந்தய டீயாக இருக்கட்டும், க்ளோ வாட்டராக இருக்கட்டும், சீட்ஸாக இருக்கட்டும், எதுவுமே ரொம்ப பெருசாக அப்படியே கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி இல்லை, ஏதோ ஒன்று அப்படி கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணலை. ஆனாலும் எஃபெக்டிவாக நல்ல பலன் தரக்கூடிய டிப்ஸை தான் அவங்க சூஸ் பண்ணி நமக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு முக்கியம். நிறைய பேர் கூட சொல்கிறீங்க கமெண்ட்ல எல்லாம், அக்கா நீங்கள் டெய்லி வீடியோவில் ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க, எதை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா, நான் எல்லாமே சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு எது சூட் ஆகும், எது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு உங்களால் எது முடியும், உங்களால் எதை அஃபோர்ட் பண்ண முடியும், அதாவது எதை உங்களால் வாங்கி தேடி கண்டுபிடிச்சு செய்ய முடியும், இப்படி எல்லா விஷயத்தையும் பொறுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ எல்லாத்தையும் தான் நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது பொருந்ததோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி முழு நம்பிக்கையோட எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், நம்ம சிஸ்டர் மாதிரி எவ்வளோ வருஷம் ஆயிருந்தாலும் சரி, வெளியில் இருக்கிறவங்க என்னென்ன பேசினாலும் சரி, அதெல்லாமே காதில் வாங்கிக்காமல் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ மனசை விடாதீங்க, தைரியமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.